வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி கொடிய வைரஸான கொரோனாவால இந்த உலகத்துல பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதுல சில லட்சம் மக்கள் உயிரையே இழந்தாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இதற்கான மருந்து கிடைக்குமா அப்படின்னு உலக மக்களே ஏங்கி கிடந்த அந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற நிறுவனம் இதற்கான மருந்த தயார் பண்ணி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சந்தைப்படுத்துனாங்க. அந்த மருந்து மேல மிகப்பெரிய நம்பகத்தன்மை இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமே அந்த நிறுவனத்தோட மருந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் அவங்க செலுத்திக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த 40ல இருந்து 50 பேரு வழக்கு தொடுத்திருக்காங்க இந்த நிறுவனத்து மேல. எதனால வழக்கு தொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்து மருந்தால அதாவது கொரோனா தடுப்பூசி நாங்க போட்டதுனால தான் எங்களுக்கு பல ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த அணுக்கள் குறையறதும், ரத்தம் உறையிறதுமான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சோம் அப்படின்னு நீதிமன்றத்துல இவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல அந்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பல லட்சம் பேத்துல யாராவது ஒரு சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டது இன்னைக்கு உலக மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் அவங்க இதுவரை செலுத்தி வந்துகிட்டு இருந்த கொரோனா ஊசியான கோவைஷீல்டை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. இது குறித்து சீமான் அவர்கள் அன்னைக்கே என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இதனாலதான் சீமான் அவர்களை பல விடயங்கள்ல நம்ம ஒரு தீர்க்க தரிசியாவே நம்ம பார்க்க வேண்டியது வந்துகிட்டு இருக்கு. கொரோனா தடுப்பூசி பரிசோதனை செய்த பிறகுதான் கொண்டு வரணும் அப்படின்னு அறிக்கை இப்போ நாளை இன்னைக்கு இல்லை, நீங்கள் தங்கச்சி விரும்பியவர்கள் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள், கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டால் தான் கல்லூரிக்குள்ளே பள்ளிக்குள்ளே விடுவோம்னா அதை நாங்கள் ஏற்க முடியாது. உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் கொண்டு வரீங்க. உங்கள் கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியை சொல்கிறாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா இல்லை என்ன பரிசோதனை எலிகளும் கேட்குறாரு. ஏன்னா இது என்ன பின்விளை வரும் இங்கே பாருங்கள். கொரோனா ஒரே மாதிரி நோய் தொற்று இல்லை. காலரா போல் அது போல் இல்லை, பெரியம்மை போல் இல்லை. அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்போ அது எதுக்கான மருந்து? அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு என்ன சொல்றது? தடுப்பூசி ரிப்போர்ட் முழுமையா வராத நிலையில ஆமா அதனாலதான் நான் சொல்றேன், அரசியலுக்காக தான் செய்யறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம் பூரா உறவுகள் இருக்காங்க, மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. இதே அமெரிக்கா பிரிட்டன்ல. தயவு செய்து போட விட்டுறாதீங்க, நீ போட்டுறாதேன்றான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்றான், எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான். சத்தீஸ்கர் மாநிலத்துல ஊசி போடக்கூடாது ரத்து பண்ணிருக்காங்க. மாநில முதல்வர் முடிவெடுத்திருக்காரு. நேற்று பிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல்வாதிகள் யாரும் ஊசி போட்டு கொண்டு வராதீங்க, முன்கள பணியாளருக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகள் தலைவர் தானே மக்களுக்கு அததான் எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம். நாங்கள் 2 தலைவர்களையும் ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம். உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் போட்டுக்கிறீங்க. பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறதை எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க. இல்லை மருத்துவத்துறை அமைச்சராவது முதல்ல ஒன்று போட்டு காட்டுங்க. கொரோனா தடுப்பூசியை தர 2 நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் பிஜேபிக்கு ஏற்கனவே நிதி அளிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கறது? அழிச்சிருக்காங்கன்னு தான் அப்படிதான் நான் பார்க்க முடியும், வேற என்ன முடியும். இது இங்கே பாருங்க தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரு சந்தை. இந்த சந்தையில் வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்குறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்போ அதுதான் நடக்குது. அதில் அந்த நிறுவனத்தை நீ மறந்து விற்றுக்க, எனக்கு எவ்வளோ கொடுப்ப? என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸுங்கிறனே. இந்த பாருங்க, முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் இந்தியா புரோக்கர்ஸ், பிரதமர் அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், அவ்வளோதானே. தரகர்கள் தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாயிருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. யார் என்னோட வாதிடுறது? எவ்வளவு சான்றுகள் உங்களுக்கு வேணும்?